என் பேர் ஜோஸ்பியா. நான் ட்ரீம் ஜோனில் மாஸ்டர் டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்ருக்கேன். நான் எதுக்காக இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எங்கள் அம்மா ஆக்சுவலாக டைலரு. அவங்க வந்துட்டு நிறைய ஸ்டிச் பண்ணுவாங்க, சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் இல்லையா. அதே மாதிரி நானும் உட்காந்து அம்மாவோட மிஷின்லேயே யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு இன்ஸ்பயர்ட் ஆனது தான். மோஸ்ட்லி நான் எதுக்காக இது இன்னும் எனக்கு அதிகமாக நீ இதுதான் உன்னோட ப்ரொஃபஷன் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் சார் வந்து யார் யார் என்னென்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ நான் ஃபேஷன் டிசைனிங் தான் சொன்னப்போ சாரே வந்து நீங்கள் இன்னொரு நாள் என்னை வந்து நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் ஒரு டிசைனராகவோ இல்லை டாக்டர் இன்ஜினியர் சம்திங் யார் என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆயிருக்கீங்களா அப்படின்றது தான் நீங்கள் இப்போ சொல்கிறதோட வேல்யூ. நீங்கள் அந்தளவுக்கு ஆகுறீங்களான்றதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணுச்சு. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபேஷன் நான் சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் பர்சனலாக ஒரு செலிபிரிட்டிஸ்க்கு வந்து இந்த மாதிரி காஸ்டியூம் டிசைனர் அந்த மாதிரி ஆகணுன்றது என்னோட எய்மு. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஃபீல்டே சூஸ் பண்ணேன். அதே மாதிரி மோஸ்ட்லி நிறைய உமன்ஸ் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு நிறைய ஆசைலாம் கனவெல்லாம் வச்சுருப்பாங்க. ஃபேமிலி சுச்சுவேஷன்னால, ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால நிறைய விஷயம் பண்ணாமல் அதை அப்படியே விட்டுருவாங்க. அது மாதிரி எந்த விஷயத்தையும் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கிடைக்கும். அது மாதிரி நான் இப்போ எந்த அளவுக்கு என்னோட விஷயத்துக்காக நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நான் வந்திருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஹாப்பி உமன்ஸ் டே.